சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வார பலன்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரம் நம்ம என்ன பலன்கள் பார்க்க போகிறோம், எந்த தேதிக்குரிய பலன்கள் பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அதிலிருந்து அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வார பலன்கள் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம டெய்லி ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் எடுத்துக்கிறோம், சந்திரனுடைய மூவ்மெண்ட் எடுத்துக்கிறோம். அப்படி தான் இந்த வார பலன்கள் எடுக்கிற போது அந்த வாரத்தில் கிரகங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய பலன்களை சொல்கிறோம். இந்த வாரம் ரொம்ப விசேஷமான வாரம். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வைபவமான ஒரு மாதம். இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நம்ம அவசியமாக கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான பூஜைகளில் இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் இருக்கு. நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் இந்த ஆயுத பூஜையை அவசியம் கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு சொன்னால் விஜயதசமியை பயன்படுத்தி கொண்டு புதுசாக படிக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த விஜயதசமி நாள் அற்புதமான கல்வி ஞானத்தை கொடுக்கும். அது விஜயதசமி நாளில் படிப்பிக்கணும், படிப்பு சொல்லித்தரும். அது 2ஆம் தேதி. மிக முக்கியமான இன்னொரு விசேஷம், இந்த மாதம் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் இந்த வாரத்தில் வர ஒரு ஃபங்க்ஷன் 4ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷம் மிக முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். வாழ்க்கையில் பலருக்கு பிரதோஷ பரிகாரங்கள் சொல்லி அவ மிகப்பெரிய நிலைமையில் இருக்கிறது நான் பார்க்குறேன். சில வாரங்களுக்கு முன்னால தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த கோயிலை நம்மளை பார்த்த உடனே ஒரு அன்பர் மிக வேகமாக ஓடி வரார். சார், வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமான நிலைமையில் இருந்தேன், உங்களுடைய ஆலோசனைக்கு பிறகுதான், உங்களுடைய அறிவுரைக்கு பிறகுதான், உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு பிறகுதான் நான் வந்து மிகப்பெரிய வசதியாகிட்டேன், தொழிலில் ரொம்ப வசதியாகிட்டேன். அவரை சந்தித்த ஞாபகமே எனக்கு இல்லை. சார், எப்போ பார்த்தேன், எந்த வருஷம் பார்த்தேன்? சார், உங்களை நான் நேரம் சந்தித்தது இல்லை அப்படின்னு. ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்துருந்தேடான்னு கேட்டேன். இல்லை சார், ஆன்லைன்லேயும் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணலை. உங்களை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனாலும் ஆன்லைனில் நான் கான்டாக்ட் பண்ணலை. உங்களை பார்க்கணும்னு எனக்கு எண்ணம். ஆனாலும் உங்களை அறிவுரைப்படி தான் நடக்கிறேன். எப்படி சார்? சார், உங்களுடைய பலன்கள் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அந்த பலன்களில் நீங்கள் சொன்ன ஒரு பரிகாரம் பிரதோஷ பரிகாரம். பிரதோஷ பரிகாரத்தை நான் கேட்டு அதன்படி செய்து தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த யூடியூப்பில் வரக்கூடிய இந்த வீடியோஸ், சேனல்ஸில் வரக்கூடிய இந்த வீடியோஸ், இந்த கருத்துக்கள் மக்கள் உன்னிப்பாக கேட்குறாங்க. சார், அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுறோம், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படி தான் இந்த பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்து அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை பண்ணணும். எல்லா கஷ்டங்களும் தீரும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக பிரதோஷங்களில் சிவபெருமான் வழிபாடு செய்து வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்து வந்தால் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு சந்தோஷமாக ஏற்பட துவங்கும். குறைகள் விலகும், நிறைகள் பெருகும். செய்து பாருங்கள். எனது மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். முக்கியமாக அதை எடுத்துக்கிறோம். செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். இந்த 2 முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பூர்வ புண்ணியத்தில் ஒரு தடை இருக்கு. கேது 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். நம்ம போன ஜென்மால பண்ணின சில துன்பங்களுக்கு, சில தவறுகளுக்கு இப்போ தண்டனை வரும். உதாரணமாக மேஷ லக்னத்தில் ஒரு பிறக்கிறார். ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஜாதகம் சொல்றேன். 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள். இதில் சுக்கிரன் வக்கரம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கு, புதன் வக்கரம் அப்படின்னு இருக்கு.
அவருக்கு சரியாக இந்த கேது பகவான் இவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்களை தொடும்போதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறேங்கிறார். இவ்வளவுக்கும் வக்கர கிரகங்கள் நன்மையை செய்யும் கேது பகவான் தொடும்போது. ஆனால் இவர் வியாதிகள் பற்றிய பிரச்சனையை எங்கிட்ட பேசுறார். வியாதிகள் இருக்கு சார், ப்ராப்ளம் இருக்கு சார். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்றார். அப்ப என்ன ஆகுறது, அதுல திசா புத்தி இருக்கிறது, அது ஆரட்டா இருக்கு. அப்ப இந்த திசா புத்திகள் நடக்கிற போது அங்க பிரச்சனை வருது. நடக்கக்கூடிய திசா புத்திகள் 5ல் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய சில கிரகங்கள் இவருக்கு தீமை தருகின்றன. இவ்வளவு கவனமா நம்ம பார்க்கணும் பாருங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, முதல்ல மேஷராசிக்காரர்கள் பூர்வ புண்ணியத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். அந்த அன்பர்கிட்ட நான் சொன்னேன், போன ஜென்மத்தில் உங்க குடும்பத்தை நீங்க சரியா நடத்தலை, மனைவியை அன்பா வச்சுக்கல, அதனால துன்பம்னு, அது இந்த ஜென்மாவில் பாதிக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த நண்பர் உடனே சொன்னார், ஆமா சார், நீங்க சொல்றது 100% உண்மை. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கல்யாணம் ஆகி ஓராண்டு தான் வாழ்ந்தோம், டைவர்ஸ் ஆயிடுத்துக்கிறார். அந்த பூர்வ புண்ணியத்துடைய இந்த பிரச்சனை அப்படி இருக்கு. இதான் தான் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதே நான் சொல்றேன், இந்த கிரகங்கள் இந்த தசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலாம், கவனமா இருங்கோ. இந்த ஜாதகத்தை இதுக்கு சேர்க்காதீங்க. இவருடைய ஜாதகத்தில் இந்த விதமான பூர்வ புண்ணிய ப்ராப்ளம் இருக்கு, இவர் ஜாதகத்தில் இந்த திருமணத்துக்குரிய கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பொருத்தம் பார்க்கும்போதே நம்ம சொல்றோம். அதனால மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும். டெய்லி விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். ரொம்ப எளிமையான மந்திரம், ஓம் கம் கணபதையே நமஹா அப்படிங்கிற மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம், ஆனால் ரொம்ப வலிமையான மந்திரம். அற்புதமாக பலன் தருது அந்த மந்திரம். அதை சொல்லிட்டு இருக்கணும். அதே போல் அரசு வேலை கிடைக்கணுங்கிறவா இந்த மாதம் முயற்சி பண்ணலாமா, இந்த வாரம்னா கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். நம்மளை சந்திக்கக்கூடிய நபர்கள் சில பேர் ரொம்ப கோபமாக இருப்பா, ரொம்ப தந்திரமாக செயல்படுவா. 7ல் செவ்வாய் புதனும் ரொம்ப தந்திரமாக பேசி நம்மளை வீழ்த்த பார்ப்பா. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் ரொம்ப நல்லவா மாதிரி பேசுவாங்க, நமக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த ஆதரவான பேச்சு என்ன பண்ணிடும், ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருப்பார், அவருக்கு எதிராக ஒரு 4-5 பேர் பேசுவார். அதில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமாக இருப்பார். கூட இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்டெல்லாம் அந்த மேனேஜர் மோசமாக அவரை பற்றி என்னென்ன சொல்லணுமோ சொல்லுவார். ஆனால் எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்திலையும் அவர் மாட்டிக்க மாட்டார். அவ்வளவு அழகாக காயின் நகட்டுவார். அப்படி காயின் நகட்டக்கூடிய நபர் அமைதி, அவர் தப்பிச்சிருவார். மேனேஜரோட நல்லுறவில் இருப்பார் மறைமுகமாக. ஆனால் அவர் பேச்சை கேட்டுன்னு செயல்படக்கூடிய மற்றவாள்லாம் மாட்டிப்பா, மேனேஜர்கிட்ட போய் சண்டை போட்டுருப்பா, வேலைகளில் பிரச்சனை வரும். இப்படி தான் உறவுகள்லையும் இருக்கு. ஸோ மேஷராசிக்காரா புரிஞ்சுக்கோங்க, தந்திரமாக செயல்பட்டு உங்களை வீழ்த்த சிலர் நினைக்கிறார்கள். ரொம்ப கவனமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கடல் கடந்த வணிகம் செய்வதற்கு அது நல்ல நேரம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, காசு பணம் துட்டு வருமா அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு அதிகமாக இருக்கு. வருமானம் இங்கேருந்தாவது எனக்கு வேணும் சார், எனக்கு பெரிய அளவுக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல ஓடுறது. வருமானம் வரும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூத்தவர் சொல் கேட்கணும். மூத்தவர் சொல் அப்படின்னு சொல்றது, உங்களோட வயதில் பெரியவர்களும் மூத்தவர்கள் தான். உங்களை விட உங்கள் துறையில் அனுபவத்தில் மூத்தவர்களும் மூத்தவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உடையவங்க இருப்பாங்க. வயசுல கூட உங்களோட சின்னவங்களா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்களா இருப்பாங்க. அப்போ உங்க அந்த ஃபீல்டு சம்பந்தமான அவர்களுடைய ஆலோசனை நீங்க கேட்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் ஆலோசனை. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இருக்கிற ஃபீல்டில் பெரிய உயர்வு கொடுக்கும். அதுமாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. பார்க்குற இடத்துல பார்க்குறது சாப்பிட்றதெல்லாம் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோவுகள் சிலருக்கு இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம் இது. இந்த கேது பகவான் என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு இப்போ இருந்துட்டு இருக்கும்.
சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கணும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப சுமை அதிகமாக தெரியும். அது பேரண்ட்ஸுடைய கடமை ஃப்ரீ பண்ணி விடணும். பிள்ளைகள் டென்ஷனாக இருக்கும்போது, படிப்பில் ரொம்ப பாடச்சுமைகள் அதிகமாக இருக்கிற போது அவர்களை கொஞ்சம் இப்படி ஃப்ரீ பண்ணி விட வேண்டியதும் பேரண்ட்ஸுடைய கடமை. பிள்ளைகள் படிக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் அவர்களுக்கு அது நெருடலாகவும் கஷ்டமாகவும் இல்லாதபடி அந்த பேரண்ட்ஸ் நடந்துக்கணும். கஷ்டம்தான், நீ படிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள்கிட்ட. பல பேர் இந்த தப்பு பண்ணுறான். கொஞ்சம் பொறுத்துன்னு படிப்பா, இந்த நேரம் படிச்சுட்டேன்னு வாழ்க்கை நல்லா இருக்கும், உனக்கு உன் கஷ்டம் எனக்கு புரிகிறதுப்பான்னு பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் பேசணும். அப்போ தான் குழந்தைகள் நல்லா படிப்பா. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு உதவி கிடைக்கல சார், ஹெல்பிங் ஹேண்டே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும். நல்ல நேரம். ஆனால் உங்கள் கருத்துக்களுக்கு, உங்கள் செயல்களுக்கு தடை வரலாம். சில பேர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதில் ஒரு தடை இருக்கும். ஏனென்று புரியாத சில விஷயங்கள் வாழ்க்கையை இப்போ தடுக்கும். என்னன்னே தெரியாது, யாரோ நமக்கு தடையா இருக்கான்னு தெரியும், யார் தடையும் தெரியாது. நான் நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு ஒரு கெடுதல் நினைக்கிறதேன்னு தோணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க, பயணங்களில் கவனமாக இருக்கும். மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்றது, எனக்கு நிமித்தம் காட்டிகிட்டே இருக்குது பேசும்போது, வண்டி வாகனங்களை கவனமாக போடும் ரிஷபராசிக்காரன். அப்படின்னா இந்த வாரம் நல்லா இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக நன்மையான நேரம். குரு பகவான் நம்ம ராசியில் உட்கார்ந்து இருக்கார். ஒரு நல்ல கிரகம் நம்ம ராசியில் உட்கார்ந்து இருக்கு. இயற்கையில் சுப கிரகம், ஆனால் நமக்கு மட்டும் அது பாதகாதிபதி. அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மன குடைச்சல், மன குமைச்சல் இதெல்லாம் இருக்கும். வீட்டு பெரியவங்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்காதபடி சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம். வீட்டு பெரியவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அதனால மன கஷ்டங்கள் இருக்கலாம். வீட்டு பெரியவர்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்க கடமையில் தவறக்கூடியவராக நீங்க இருக்கலாம். செய்ய வேண்டிய கடமை, மூத்தோருக்கு செய்ய வேண்டிய கடமை, வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை தவறியவராக கூட நீங்கள் இருக்கலாம். உள்ளுக்குள்ள நெருடும், வெளியே அதை காட்டிக்கிட மாட்டீங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் இருக்கும். சிலருக்கு பண விஷயங்கள் நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆனா எதை பத்தி கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும், அதுதான் வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். காரிய தடைகள் இருக்குன்னு யார் யார் ஃபீல் பண்றாரோ பிள்ளையாரை பிடிச்சுக்கணும். அதுவும் பிள்ளையாருக்கு இப்ப விளக்கேற்றணும், அதுதான் முக்கியமான பரிகாரம். நல்லெண்ணெயில் விளக்கேற்றணும் பிள்ளையாருக்கு. இப்போ உங்கள் தடைகள் எல்லாம் விலகுவதை பார்க்கலாம். சார் எனக்கு விளக்கேற்றதுக்கெல்லாம் வசதி இல்லை சார், நான் இருக்கிற நாட்டில் நான் விளக்கேற்ற கூட முடியாது, இப்போ பிள்ளையாருக்கு போய் கோவிலுக்கு போய் விளக்கேற்றதான் நடக்காது சார் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே விநாயகரை நினைத்து 7 தோப்பு கரணம் போடுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கும், தடைகளே இருக்காது. சுக்கிர பகவான் இருக்கார் 3ஆம் இடத்துல. மனைவியோட கருத்து மாறுபாடே வராதபடி பார்த்துக்கணும். சகோதரிக்கு சில பாதிப்புகள் கொடுக்கும். இப்போ சகோதரி வாழ்க்கையிலேயே சில பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு அடுத்து இளைய பிறவி சகோதரியுடைய வாழ்க்கையில் பாதிப்போ, மனைவிக்கு பாதிப்போ இருக்கும். வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கும். திடீர்னு ஒரு 2 வீலரோ 4 வீலரோ மக்கர் பண்ணும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். உடனே ஒரு சின்ன பிரச்சனை தெரியும் போது சரி பண்ணிடணும். ரொம்ப பெருசாகட்டும் விட்டுறக்கூடாது. அது கார் பேட்டரியா இருக்கலாம், கார் இன்ஜினா இருக்கலாம், டயர்களாக இருக்கலாம், எதாவதா இருக்கட்டும். கட்டிய மனைவியாக இருக்கலாம், மனசு கஷ்டப்பட விட்டுறக்கூடாது. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று தெரிகிற போதே அதை சீர்படுத்தி விட்டால் நீங்கள் கெட்டிக்காரர். இதான் மிதுனராசிக்கு நான் சொல்றது. ஆஃபீஸில் பக்கத்து சீட்காரங்களுடைய, உங்கள் குடியிருப்புகளில் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போய்க்கிறது புத்திசாலி தான். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு பாரதியார்.
உங்களுக்கு எல்லா சக்தியும் எனக்கு வேணுங்க, நான் 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மிதுன ராசிக்கு இருக்கு. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசி அதிபதி பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து அனுக்கிரகம் பண்ணுவார். பிஸ்னஸ் நன்னா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நன்றாக அமையும். திருப்தியா படிக்கலாம். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வல்லமையை இறைவன் தராது. ஒரு பகைமை ஒன்று இப்போ நட்பாக மாறும். அதையும் நீங்க பார்க்க போறீங்க. நல்ல நேரம். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னா முன்கோபம் வரும். ஒருத்தர் ஜாதகத்தில் 2ல் கேது இருந்தா போதும், முன்கோபம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு முதுகு தண்டு வளைவாக இருக்கும், கூடல் போட்டிருப்பாங்க. 2ல் கேது ஒருத்தருக்கு இருக்குனாலே இவர்களுடைய பேச்சினால் குடும்பத்தில் சில கலகங்கள் வருதுன்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கணும். 2ல் கேது யாருக்கெல்லாம் இருக்கோ அவெல்லாம் அமைதியாகணும். இயல்பாகவே ஒரு எண்ணம் இருக்கும். சில குடும்பங்களில் குட்டி கலாட்டா பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இங்கே உள்ளது அங்கே போட்டு விடுறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கும். நம் மனிதர்களை கெட்டவர்கள் சொல்லலை, அப்படி ஒரு இயற்கை ஒரு குணம் வந்துடுறது 2ல் கேது இருக்கிறவர்களுக்கு. அவெல்லாம் அமைதியாக இருக்க ஆரம்பித்தா வாழ்க்கை ஒளிமயமாக ஆகும். இவர்களெல்லாம் லூஸ் டாக் பேசி பேசி பிரச்சனை வரும். முன்கோபத்தினால் இவர்களுக்கு பிரச்சனை வரும். உறவுகள்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது, இல்லை உறவுகளோட பிரச்சனை வருவது, பணியாற்றக்கூடிய இடங்களில் பிரச்சனை வருவது, அவசரப்பட்டு எதையாவது பேசுவதெல்லாம் அமையும். இப்போ கடகராசிக்காரர் அதில் கவனமாக இருக்கார். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் பொறுமையாக தான் இருக்கணும். சில பிரிவுகள் இருக்கா, கவலைப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கும், நிவர்த்தியாகும். சில பேருக்கு சின்ன சண்டைகள் கணவன் மனைவி உறவில் வந்தாலே பெரிய இமயமலையே இடிச்சு விழுந்த மாதிரி கவலைப்படுறாங்க. சின்ன விஷயங்களுக்கு பொறுமையாக இருங்கள், இதுவும் கடந்து போகும். பிரச்சனை சரியாகும். அமைதியாக இருந்தாலே பல பிரச்சனை சரியாகும். கடகராசிக்காரா இப்ப அதை புரிஞ்சுக்கோங்க. 2ல் சுக்கிரனும் கேதுவும் இருக்கா. பாதகாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரா. மூத்த சகோதரியோடு எந்த கருத்து மாறுபாடு வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உயரதிகாரிகளாக பெண்கள் இருந்தால் அவர்களை பகைச்சு கடவும் வேண்டாம். பேச்சில் கவனமா இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் புதுசாக வீடு மனை வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு. கூட பிறந்தவங்கெல்லாம் சொத்து வாங்கிட்டாங்க, நம்ம ஒன்றும் வாங்கலையேங்கிற கவலை இருக்கு. முதல் வீடு வாங்கிட்ட சில பேருக்கு இப்போ 2வது வீடு வாங்கலாம்னு தோன்றது. அட்டமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எப்பவும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இல்லாவிட்டால் சில பிரச்சனைகள் அவமானங்கள் வருது. இந்த வாரம் கூட சிலருக்கு அவமானங்கள் வரலாம், பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப கண்ணியமாக நடந்துக்க வேண்டிய வாரம். பிஸ்னஸ்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. படிப்பு நல்லா வரும் மாணவர்களுக்கு. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. வம்பு வழக்க பார்த்தே இந்த மனசு போகும். நம்ம சும்மா இருந்தாலும் சுற்றம் சும்மா விடாது, ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ள நம்மளை இழுக்கும். ராசியில கேது, 7ல் ராகு. நம்மிடம் பழகக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மை உழைக்க பார்ப்பார்கள். இதுதான் சூழ்நிலை. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய உலகம் இப்பொழுது சுயநலமாக இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அதுக்கு ஏன்னா ராகு உட்கார்ந்து இருக்கார். எதிர்பார்ப்பு நிறைய உடைய உலகம் அது. அவர்கள் தான் நம்மை சந்திப்பார்கள். இப்போ ராசியில சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது ஒரு திரைப்பட நடிகர் நடிகைகள் இப்படி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பார்கள். ஒரு சிம்மராசியிலே பிறந்த ஒரு மனைவிக்கு மனது வருத்தம் இருக்கும். கணவருக்கு அதை பற்றியே பொருட்படுத்த மாட்டார். அவர் சிந்தனையே வேறையா இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் சில ஆண்களுக்கு இப்பொழுது பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். மன நிம்மதி இருக்காது.
தாம்பத்திய உறவு சரியின்மையினால பல இடங்கள்ல இப்ப விவாகரத்துக்கள் விஷயங்கள் நடக்கும். அது சொந்த ஜாதகத்தை பார்த்து இது சரி பண்ணணும். சொந்த ஜாதகத்தில் இருக்கும் முதல்ல விஷயம். திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது சொல்றோம், கேட்கறது இல்லை. கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் வந்து நிற்கிறது. சார் அப்பவே சொன்னீங்க இந்த ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் பையன் நல்ல வேலை பார்க்குறாருன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சோம். கல்யாணம் ஆன ஒரு நாள் கூட என் பொண்ணுங்க வாழலை சார் அப்படிங்கிறீங்க. அதைத்தான் உங்களுக்கு ஜாதகத்தில் படித்து சொல்கிறோம். எது ஆண்மை உள்ள ஜாதகங்கள், எது ஆண்மையற்ற ஜாதகங்கள், அதெல்லாம் முழுமையாக உழைக்கி சொல்கிறோம். ஒரு கல்யாண பொருத்தம் சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி கல்யாண பொருத்தம் பார்க்குறவா வெறும் பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. முதல்ல உங்கள் மகளுக்கு பொருத்தம் பார்க்குறீங்களா, மகளுடைய ஜாதகத்தை முழுசாக பார்க்கணும். உங்கள் மகனுக்கு பொருத்தம் பார்க்குறீங்களா, மகனுடைய ஜாதகத்தை ஒரு முறை முழுமையாக பார்க்கணும். எப்போ அந்த கல்யாணத்தில் ஜாதகப்படி எப்போ கல்யாணம் வருது, கல்யாண தடை இருக்கா, அதுக்கு ஜோதிடர் என்ன நிவர்த்தி சொல்லுவார், இதெல்லாம் பார்க்கணும். நான் அதில் கண்டிப்பாக இருக்கேன். வெறும் பொருத்தம் பார்த்து அனுப்புறது இல்லை. எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவாளுக்கு மட்டும்தான் நான் பொருத்தம் பார்க்குறேன். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயமே தெரியாமல் 2 பேரும் கல்யாண பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம்? இவருக்கு எப்போ கல்யாண பீரியட் வருதுன்னு பார்க்கணும். கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கையில் எப்படி இருப்பார் பார்க்கணும். அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமான்னு பார்க்கணும். இதெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே பார்க்க வேண்டிய முன்னேற்பாடு விஷயங்கள். அப்படி கரெக்டாக பார்த்த பிறகு தான் பொருத்தத்துக்கு வரணும். அதனால தான் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய, உங்களுக்கு தெரியும், கல்யாண பொருத்தத்துக்குன்னு தொடர்பு கொண்டேன்னா எங்கள் ஆஃபீஸில் உடனே சொல்லுவாள், ஜாதகம் ஏற்கனவே பார்த்துருக்கேடா சார்ட்டன்னு கேட்பேன். ஏன்னா எங்கள்கிட்ட ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக உங்கள் ஜாதகத்தை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிய பிறகு தான் உங்களுக்கு பொருத்த விஷயத்துக்குள்ளேயே வருவோம். முதல் தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் தான் பொருத்தம் பார்க்கணும். அது முக்கியம். இப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பிசினஸ் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அமையும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து மாணவர்கள் படிக்கலாம், ஜொலிப்பீங்க. உங்க கம்யூனிகேஷன், சமூக வலைத்தளத்துடைய தொடர்பு இப்போ அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம், ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். பேச்சு சாமர்த்தியம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஆளுக்கு தகுந்தாற் போல பேசுவீங்க. பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுறாங்க பாருங்க. எந்த நேற்றுக்கு ஒரு அணி கொடுத்தா அந்த அணிக்கு ஆதரவாக பேசுறது, இன்னைக்கு ஒரு அணி கொடுத்தா இந்த அணிக்கு ஆதரவாக பேசுவது. அப்படி அழகாக திறமையாக நீங்கள் பேசுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த செவ்வாய் இருக்குன்னு சொன்னா கோபம், முன் கோபம், காயங்களை ஏற்படுத்தும் கோபம், அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்ட விடுங்கிறார் வள்ளுவர். நீ பேசுற வார்த்தை வெறும் வார்த்தையா போகலையே, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சுன்னு இல்லையே, அது ஒரு கீரல்ல போட்டுட்டு போயிருச்சே, வாழ்க்கையில் ஒரு கீரல்ல ஒரு வடுவை உண்டாக்கிட்டு போயிருச்சேங்கிறார் வள்ளுவர். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க கோபமான வார்த்தைகளை பேசி வச்சிருவோம். எச்சரிக்கையா இருக்கணும். சிலர் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாம்பத்திய குறைபாடு டெம்பரரியா இருக்கும். இப்போ பெர்மனன்ட் இல்லை, டெம்பரரி. பெர்மனண்டான உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். நல்ல வருமானம் வரும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனா 6ல் ராகு 7ல் சனின்னு சொல்றதா குடும்ப வாழ்க்கையில் அனுசரிச்சு போனுங்க. குடும்ப வாழ்க்கையில் முற்றும் முழுவதுமா நான் சந்தோஷமா இருக்கேங்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்க. சனி உட்கார்ந்துருக்கு இல்லைங்க 7ஆம் இடத்துல. கட்டிய மனைவியோ கட்டிய கணவனோ இப்போ சனியாகத்தான் இருப்பாங்க. பிரச்சனை இருக்கும் அங்க. இப்போ என்ன பண்றது? போய் பைரவர் வழிபாடு செய்யணும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பைரவர் வழிபாடு செய்யணும் கன்னிராசிக்காரங்க. சிலருக்கு கல்யாணமே கூடி வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கும். அதுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் பதில் இருக்கும். எப்போ கல்யாணம்னு அதில் தான் இருக்கும். வேலையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற வாரம் தான் இந்த வாரம். எல்லாத்தையும் கொஞ்சம் யதார்த்தமாக பேசிட்டு போயிடணும். ரொம்ப ஹைப் பண்ணி பேசிடக்கூடாது, ரொம்ப ஹைப்பாக நடந்துக்கிடக்கூடாது, பேசக்கூடாது. யதார்த்தமாக போயிடுறது நல்லது.
பிஸ்னஸில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறவங்க மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கவனமாக பார்த்துக்கிட வேண்டிய ஒரு காலம். 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம வார பலன்கள்லையும் சரி, நம்முடைய நாள் பலன், வருட பலன்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். துலா ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஒன்று வெளிப்பட்டு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். அப்படி உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அப்படி ஒரு கிரக சூழ்நிலை இருக்குமானால் இப்போ அந்த வியாதி வெளிப்பட்டு அது குணம் கிடைக்கும். உடம்பில் உள்ள வியாதிகள் ஒன்று வெளிப்படுதுன்னு இப்ப கவலைப்படக்கூடாது. நல்ல மருத்துவ ஆலோசனை இப்ப கிடைக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு நோய்களினால் சில பாதிப்பு இருக்கும், இருந்து அது குணமாவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு நம்ம ராசிக்கு அதிபதி சுக்கிரன். வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், வாழ்க்கை லாபமா இருக்கும், பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இருக்கும், கல்வியில முன்னேற்றம் இருக்கும், நல்ல வாரமா அமையும். மூத்த சகோதரிக்கு சில பாதிப்புகள் கொடுக்கும். கலைஞர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல புகழ் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் பற்றிய தெளிவு கிடைக்கும், சீட் கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்க. ரொம்ப நல்ல வாரம் அந்த வாரத்தை நீங்க எடுத்துக்கிடலாம். நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரம். பிசினஸ்ல புதிய தொடர்புகள் ஏற்பட போகுது. தாய்மாமனுடைய சப்போர்ட் கிடைக்குது. திருமணத்துக்கு வரன் தேடி வருதுன்னு அடுத்தடுத்து நன்மைகள் இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் மறைந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கு. சில விஷயங்களை மறைமுகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, நேரடியாக செய்ய முடியாது. திருமணமான ஒருத்தர் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார். உதவி செய்யணும் நினைச்சால் வீட்டில் கட்டிய மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னங்க, உங்க அண்ணன் உங்களுக்கு என்னைக்கு செய்தாரு, அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது என்னைக்காவது அவர் உதவி செய்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. கணவரால் எதிர்த்துக்கிட்டு நிற்க முடியல. மறைமுகமாக உதவி செய்கிறார். அதுதான் இப்ப சூழ்நிலை. ஒரு உதாரணத்துக்கு அது நான் சொன்னேன். சகோதரனுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார், மறைமுகமாக செய்வார். மனைவிக்கு தெரியாமல் செய்வார், அதுதான் மறைமுகமாக செய்வார். அப்படி ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகிறீங்க, பேக் ஆபீஸ்ல உட்கார்ந்து பணியாற்றுவீங்க. சிலருடைய வெற்றிக்கு பின்புலமாக இருந்து நீங்கள் உழைப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் 5ல் சனி இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அது ஒண்ணுதான். பூர்வ புண்ணியத்தில் ஒரு குறை இருக்கு. போன ஜென்மால நீங்க செய்த ஒரு பாவம் ஒண்ணு நிக்குது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நான் சிலப்பதிகாரத்தில். போன ஜென்மத்தில் செய்த ஒரு பிழை ஒண்ணு உங்களை ஆட்டி படைக்க வருது. இந்த காலகட்டத்தில் பிறகு நிறைய தான தர்மத்தை பண்ணுங்க. சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு உங்க குடும்பஸ்தானத்தின் மீது. சில கெட்டவர்கள் உங்களை ஆட்டி படைக்க விரும்புகிறார்கள். புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அட்டமத்தில் குரு வேற உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு குரு கூட இல்லை. இப்போ நல்லவர்களின் துணை இல்லை, கெட்டவர்கள் உங்களை வீழ்த்த நினைக்கிறார்கள். ஏன்னா பூர்வ புண்ணியமும் பலமா இல்லை. இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. திருக்கோயில்களில் விளக்கேற்றுங்கள் நண்பர்களே. விருச்சிக ராசிக்காரங்க பக்கத்தில் உள்ள கோயில விளக்கேற்றணும், தினந்தோறும் விளக்கேற்றணும். விளக்கு ஏற்ற ஏற்ற நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகலும். கோயிலில் போய் விளக்கேற்றுறோம். கோயிலுக்கு விளக்கேற்றினாலும் வெளிச்சத்தை கொடுக்குறோமா? நாம் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கினால்தான் கோயில் வெளிச்சமாயிருதா? இல்லை.
பகலில் சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறான், இல்லாட்டி ஈவினிங்கில் டியூப் லைட் வெளிச்சத்தை கொடுக்குது. நம்ம ஒன்றும் வெளிச்சத்தை கொடுக்க கோயிலில் விளக்கேற்றலை, நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றுறதுக்கு விளக்கேற்றிட்டு வரோம். அங்கே விளக்கேற்றினா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகலும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5 சனி போன ஜென்மத்தில் பண்ணின பாவம் வந்து வாட்டும். இப்போ தப்பிக்கணுமா? நிறைய தான தர்மம், அன்னதானம் பண்ணுங்க. சனி உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 7.5 சனி தான் நேரம் வந்து பிடிக்கணும்னு இல்லை, அர்த்தாஷ்டம சனி தான் நேரம் பிடிக்கணும்னு இல்லை. 5 சனி இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கும், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் கொடுக்கும், வருமானத்தில் சிக்கல் கொடுக்கும், ஏதோ பிரச்சனையை கொடுக்கும். அன்னதானம் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. 10ல் கேது உட்கார்ந்துருக்காரு. சில அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிடுவாங்க, லஞ்ச லாவணிய வழக்கில் சிக்குவாங்க. எச்சரிக்கை. பணியாற்றக்கூடிய இடங்களில் யாரையும் பகைச்சுக்கிட வேணாம். சிலருக்கு கர்மா செய்யக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்குமான சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற அமைப்பும் இருக்கு. வியாபாரிகளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சூழ்நிலைகள் உண்டு. அப்படி உங்களுக்கு இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மர்ம கதைகள் படிக்கிறது பிடிக்கும், த்ரில்லர் விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும். பேய் கதைகள் படிப்பது, வில்லி சூனியங்கள் சம்பந்தப்பட்டதை பற்றி தெரிந்து கொள்வது, இதிலெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடு கொடுக்கும். நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய ஈடுபாடும் கொடுக்குங்க. இப்போ எல்லாம் பாசிட்டிவாக மைண்டை வச்சுக்கிடுங்க, ரொம்ப நல்லது. நெகட்டிவாக எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு தோணுதோ அதை தடுத்துட்டு பாடிக்கிட்டு பாசிட்டிவாக படிங்க, பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக எழுதுங்க, பாசிட்டிவாக நினைங்க, உங்களுக்கு நல்லது. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி போய் பாதகத்தில் உட்காந்துக்கிட்டாரு. குரு உங்களை பார்க்கிறாரு, நன்மை. ராசிக்கு அதிபதி ராசியை பார்ப்பது நன்மை. ஆனால் உட்கார்ந்த ஸ்தானம் பாதகஸ்தானம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலேயே ஒத்து வர மாட்டேங்குது. தனுசு ராசிக்காரங்க வீட்டில் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அமைதியாக போயிடணும். இதில் யாரும் கெட்டவர் இல்லை. கணவன் மனைவியில் 2 பேரும் நல்லவர்கள். அவரவர்கள் கருத்தில் அவரவர்கள் உறுதியாக இருக்காங்க. சில நல்லவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, பாதகமான இடத்துல வேலைக்கு போய் சேர்த்துடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கு. சிலர் வெளிநாடுகளில் வாழக்கூடிய சிலருக்கு தொடர்ச்சியாக அங்கே இருக்க முடியுமாங்கிற ஒரு தடைகள், பிரச்சனைகள் இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு, முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய ராகு. 4ல் சனி. தனுசு ராசிக்காரங்க வீடுகளில் பல வீடுகளில் பெத்த தாய்க்கு உடல்நல பாதிப்பு இருக்கும். பல குடும்பங்களில் இப்போ மருத்துவ செலவு இருக்கும். வண்டி வாகனங்கள் ரிப்பேர் வைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, பிஸ்னஸ்ல லாபம் உண்டு. எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்க பாருங்க, சூரியன் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஒரு நல்ல விஷயம். அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு சிலர் கிடைக்கும், சிலருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கும், வேலை கான்ட்ராக்ட், தொழில் கான்ட்ராக்ட். ரெண்டுல ராகு இருக்கு, அதிகமாக பேச வைக்கும். பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்படி பேச வைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களை பகைச்சிடக்கூடாது. 3ல் சனி. வேலைக்கு முயற்சி பண்றீங்க, சில தடைகள் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துருங்க, கிடைச்சிடும். சிலருக்கு விலா பகுதிகளில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு உடம்புடைய விலா பகுதிகளில் பிரச்சனை இருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், இடுப்பு பகுதியில் குத்துது, விலாவில் குத்துது, அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. 10ல் புதனும் செவ்வாயும். நல்ல வேலை கிடைக்க போதுங்க உங்களுக்கு, சந்தேகம் இல்லைங்க. பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் உயர் தரம் வரும். நல்ல அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. கும்பராசி என்பர்களே,
கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில ராகு, 7ல் கேது. நிறைய எதிர்பார்ப்பு, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை. சின்ன ஆசையாது. அப்படி சின்ன சின்ன ஆசையை நீங்க மனசில் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் சின்ன வீடு கட்டணும்னு நீங்க பெரிய வீடா வாங்கணும்னு நினைப்பீங்க. எல்லாரும் சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா போதும்னா நீங்க சின்ன சைஸ் டிவி நீங்க பெரிய டிவியா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ள. இப்போ பெரிய ஆசை இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வசதியை இந்த மனசு எதிர்பார்க்கும், ஆடம்பரத்தை எதிர்பார்க்கும். காரணம் ராகு மாயாவி உட்கார்ந்துருக்கா ராசியில. மாயத்தை உண்மை என்று நம்புகிற மனசு இப்போ உங்களுக்கு. 7ல் கேது, வம்பு வழக்குகளை உங்களை நோக்கி பாய்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. 7க்குரிய சூரியன் 8ல், 7ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும். லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. சின்ன உடல்நல குறை உங்க லைஃப் பார்ட்னர் இருந்தா கூட மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. நாக்குல சனி உட்கார்ந்துருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. எச்சரிக்கை. தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு திரியுறீங்க சில பேர். அமைதியா இருங்க. ஐயா நான் நல்லதுதான் பேசுறேன், அடுத்தவங்களுக்கு அவங்க கெட்டதான் எடுக்கிறாங்க, அப்படித்தான் எடுப்பாங்க. உங்கள் நாக்கில் சனி இருந்தால் அப்படித்தான் ஆகும். பல நேரங்களில் கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சிறு தொழில், குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வரும். இன்சூரன்ஸ் செக்டார் ஒர்க் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, சிமெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. 5ல் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல தன லாபத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்வார். ஆனாலும் உங்களுக்கு அதை விடவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை விடவும் செலவுக்கான வழியை போய் திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆனால் படிக்கிறதுல மட்டும் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. நம்ம உட்காந்து நல்லா படிக்கணும் இல்லைங்க. நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு தடை இருக்கு. ஏதோ ஒரு வளையத்துக்குள்ள உழண்டு வரீங்க. வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மாட்டிக்கிட்ட வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. சில பேர் ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு உங்களுக்குள்ள வெளியே பதுங்குறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டிருக்கீங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். கடல் கடந்து வியாபாரம் செய்வதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் வரும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில சனி பகவான். உடம்பு மனசுல ஒரு கசப்பான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேலையில் ஒரு நெருக்கடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால இருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நிறைய அன்னதானம் பண்ணணும். சில விஷயங்கள் இப்போ விரயமாகும். வேலைங்கிற விஷயம் விரயமாகும், ஹெல்த் விரயமாகும். இதெல்லாம் இப்போ உண்டு. வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் ரிப்பேர் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு பொருள்கள் எல்லாம் இப்போ பழைய பொருள் எல்லாம் தூக்கி போடணும் பார்ப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தொழில் செய்வதற்கு வல்லமையை தருவார். ஆனால் உங்கள் செயல்பாடுகள் அதில் திருப்தியா இல்லை. இந்த பிசினஸ் நம்ம ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் உங்கள்கிட்ட இருக்கு. வல்லமையை கடவுள் கொடுக்கிறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை தருவார். இருந்தாலும் உங்களுக்கு உங்க செயல்பாடு மனசு அப்படி பயப்படுது எடுத்து பிசினஸ் பண்றதுக்கு. இல்ல உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பு, பிசினஸ் பார்ட்னர் ஒத்துழைப்பு சரியா இல்லாம இருக்கும். அப்படிலாம் இருக்கும். இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கும். ஆனால் படிக்கக்கூடிய உங்கள் அப்ரோச், உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியா இல்லை படிக்கிற விஷயத்துல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மீனராசிக்காரங்களுக்கு 6ல் கேது, வயிறு சம்பந்தமான பிரச்சனை வருதா, முதல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. அது ரொம்ப நல்லது. சிலருக்கு வேலையில் வம்பு வழக்குகள் வரலாம். உடனே என்ன பண்ணணும்? நேரம் பக்கத்தில் எங்க ஐயப்பன் கோவில் இருக்குன்னு பார்க்கணும். ஐயப்பன் கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றணும். ஏற்றி ஐயப்பனை வழிபாடு செய்யணும். நன்மைகள் நடக்கும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.